பிள்ளைகளுக்காய் சோதனம் பண்ணுவோம். இந்த பிள்ளைகளை டீச்சர்மாருக்காய் சோதனம் பண்ணுவோம். ஒரு சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாட்சி சொல்றவர்கள் சாட்சி சொல்லுங்கள். சாட்சி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு நோட்டீஸ் இருக்கிறது. வருகிற புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் ஸ்தோத்திரம் இங்கே கூட்டம் இருக்கிறது. அது எத்தனை பேருக்கு வர முடியும் முடியாதுங்கிறது தெரியாது. இந்த நோட்டீஸை கொண்டு போய் தெரிந்த அறிமுகார்ந்த அறகுறையாக இருக்கிற ஜனங்களுக்கு அல்லது உங்களுக்கு பழக்கமானவர்களுக்கு வர வைத்து கொடுத்து நோட்டீஸை கொடுத்து வர வைக்கிறது நல்லது. ஒரு ஆளுக்கு இருக்கிற ஒருவரும் தவறாமல் 10 நோட்டீஸ் எடுத்துகிட்டு போனால் போதும். 10 பேருக்கு கொடுத்தா போதும். ஜெபம் பண்ணி கொடுங்க. அவங்க வந்து நன்மை பெறட்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் முடிந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதனால் தப்பில்லை. பின்ன முறுமுறுப்போடு வரக்கூடாது. சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வரணும். அல்லேலூயா. இது நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக செய்கிற ஒரு காரியம். நம்ம அநேகரை கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவங்களை செய்யணும். சொல்லிக் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லிக் கொடுத்து அவங்கள அதில் வழி நடத்தணும். அதுக்கு தான் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, நமக்கு வருஷ கடைசியாக இருக்கிறது. அடுத்த மாதம் அல்லது டிசம்பருக்குள்ளே ஒரு திருவிருந்து இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். திருவிருந்து என்பது கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் நாம் சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறது. அது அநேகருக்கு அது அசால்ட்டாக இருக்கிறது, சுலபமாகி போகிறது. அது அவருடைய காரியம். சிலர் இங்கே திருந்திருக்க மாட்டாங்க. எங்கேயாவது வேலை செய்கிற இடத்துல திருந்து கொடுப்பாங்க, அப்படியும் கொடுக்குறாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் திருந்து கொடுக்குறாங்க. அவ்வளவு இலக்காரமாக போச்சு. அவனுடைய திருவிருந்துக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சு. அங்கே போய் எடுக்கவும் செய்கிறாங்களாம் சில ஆளுகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த பயம் இல்லாமல் அது செய்கிறது அப்படி இருக்குது. அதனால் அதை தகுதியோடு எடுத்தால் வேதம் பொய் சொல்லாது. அதனால தான் அதை சொல்லுகிறது. நம்ம அப்படி ஒன்றும் தகுதி இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்முடைய வேதம் போதிக்கிறது. தகுதி இல்லாமல் எடுக்கலாம். எடுத்தால் கிடைக்கிற அடியை நம்ம வாங்க முடியாது. எடுத்தால் அது இன்னைக்கு ஒருவேளை கிடைக்காது. ஒருவேளை கொஞ்சம் கிருபையின் காலமாக இருக்க அப்படின்னால தாமதமாகி கூட ஆண்டவர் தாமதப்படுத்தி கொடுப்பார். கொடுக்கும்போது கெட்டு ஜமடம் சேர்த்து கொடுப்பார். அல்லேலூயா. அன்றைக்கி அழுதாலும் நிற்காது, கண்ணீர் வடித்தாலும் நிற்காது, சரண்டராலும் நிற்காது. அதனால் அந்த பயத்தோடு கூட செய்யணும். பயம் வேண்டாம். ஒருவர் ஒரு கன்வென்ஷனுக்கு இங்கே வந்தார். அதுக்கப்புறம் வரல. ஸ்தோத்திரம். கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறார். ஜெர்மனிக்கு தெரிஞ்ச ஆள். அவர் பொருள் வாங்கி பழகினவர். நான் விசாரிக்க போனேன். என்னப்பான்னு கேட்டால், நாங்கள் இருக்கிற சபை எப்படிப்பட்ட சபை தெரியுமா? நகை போட்டு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டோம். நகை இல்லாதவன் தான் ஞானஸ்நானம் கொடுப்போம். 2வது, வாரம் திருவிருந்து இருக்கும். 3வது, பரிசுத்தாவி பெறாதவருக்கு திருவிருந்து இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பரிசுத்தாவி பெறாதவனுக்கு நான் கலத்தி இருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அடுத்தது வாரம் திருவிருந்து அபிஷேகம் பெற்றிருக்கணும். வாரம் திருவிருந்து கொடுப்போம். சபைகள் எப்படிலாம் நடத்துகிறாங்க தப்பா? இது தப்பா ரைட்டா? அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ஒரு ஆரியமலர் அம்மா இருக்காங்க. நல்ல அம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரம். அவங்கள சொல்லி ஆண்டவர் தான் அவங்களுக்கு என்ன செய்யணும்? பாதுகாக்கணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும்.
திருவிருந்துக்காக எங்கே போவாங்க? இங்கே கொடுக்கலன்னு சொல்லி இங்கே ஓடுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. தப்பு இல்லை. சரி, அது அவங்களுக்கு மீதி உள்ள காரியம். ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் வைத்துக்கொள்ளுங்க. அடுத்தது 40 நாள் அல்லது 21 நாள் ஜெபம். இன்னும் குறிக்கப்படலை. 5ஆம் தேதியிலேருந்து, அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து தொடங்கலான்னு நினச்சிருக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து 21 நாள் ஜெபம் அல்லது ஒரு 40 நாள், அதை தேவ சித்தம். அல்லேலூயா. வருகிற வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் இருக்கும்னு சொன்னேன். அது சிலர் சொன்னாங்க, கூட்டு அந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுட்டு நைட்டு ஜெபம் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு. சரி, அது ஒரு நல்லது தான், தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நோக்கம் பரலோகத்துக்கு போனோம், யாரையும் குறைச்சி பார்க்கறதுக்கு இல்லை. ஆண்டவர் விரும்புகிறதை நம்ம செய்யணும். ஆண்டவர் விரும்புகிறதை நம்ம செய்யணும். நம்ம இன்னும் அவர் விரும்புகிற பிரகாரம் தகுதி இல்லை. அவர் விரும்புகிற தகுதி நம்மகிட்ட இல்லை, தகுதி ஆகிட்டு இருக்கிறோம். அதனால் தகுதி அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். வாசிக்கலாம். சோத்திரம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் விசுவாசம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். ஃபர்ஸ்ட் விசுவாசத்துக்கு எதிரானது என்னது? அவிசுவாசம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். இதை ஒவ்வொரு வாரமும் சொல்லத்தான் ஆக வேண்டியிருக்கு. அப்போ தான் ஞாபகத்துக்கு வரான். முதல்ல அதை சொல்லிட்டு தான் அடுத்த பகுதி போக வேண்டியிருக்கு. அடுத்தது மோசையும் தீர்க்கதரிசிகளும் சோத்திரம் சொன்ன வார்த்தையை விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். அப்போ இது ரெண்டு நம்மளை என்ன பண்ணுது? சோத்திரம். ரெண்டாவது சந்தேகம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதுக்கு உங்களுக்கு புரிதலுக்கு சொல்லுகிறேன். புரிதலில் உண்மைதான், அதனை பூட்டி சொல்லுகிறேன். இயேசு கடலில் நடந்து வந்தார். பேதுரு, ஆண்டவரே நீர் ஆனால் நான் நடக்கும்படி செய்யும் என்று கேட்டார். பான்னு சொன்னார். நடந்தார். அங்கே ஒரு கொந்தளிப்பை பார்க்கிறார். கொந்தளிப்பு வந்துச்சு. அப்போது கொந்தளிப்பை பார்த்தோன்னே பயந்துட்டார், சந்தேகப்பட்டார். உடனே அமிழ்ந்து போனார். சந்தேகம் என்ன பண்ணுது? பயம் என்ன பண்ணுது? கீழே நம்மளை தாழ்த்தி கொண்டு போகிறார். அங்கே நிற்கிறது யாரு? எதில் நிற்கிறது யாரு? அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார்னு அந்த நம்பிக்கை இல்லை அந்த இடத்துல. அவன் எதை தான் பார்க்குறான்? நம்ம அந்த அறிவு தான், அந்த வளர்ச்சி தான், அந்த பலம் தான் நமக்குள்ளே இருக்குது. சோத்திரம். அப்போ உடனே அதான் கடிது கொண்டு ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேன் என்றார். தூக்கி விட்டார். தூக்கி விட்டாரா இல்லையா? தூக்கி விட்டார். அப்போ அவர் சொல்லுகிறார், ஏன் சந்தேகப்பட்டேன், ஏன் பயப்பட்டேன்? அற்ப விசுவாசம், சந்தேகம், பயம், இதெல்லாம். இன்னொரு மனுஷன் சொன்னார், ஆண்டவரே விசுவாசிக்க உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும், ஆனால் சோத்திரம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடனாரு. விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய். இதுதான் நம்ம ஜெபிக்கணும். நமக்கு தேவனுடைய வாக்கு தத்தம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு, நிறைய விஷயங்கள் இருக்குது வேதத்தில். படிக்கிறோம். அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம தாழ்ந்து போகிறோம், நம்ம அமிழ்ந்து போகிறோம், அழுகிறோம். சோத்திரம். அதெல்லாம் எல்லாப்படி விசுவாசத்தை காக ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதான் ஒரு ஐயா இருக்கிறாரு, சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. வேதம் சொல்லுது, அவர்களை
ஆரோக்கியமும் சவிக்கும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானமும் சத்தியமும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்றார். இது சோத்திரம். அப்போ இது ஒரு வசனம். இது மாதிரி சோத்திரம் நிறைய வசனங்கள், விடுதலையான வசனங்கள் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு விடுதலை படாமல் இருக்கலாம், உடனே விடலாமல். நமக்கு ஆசை கொஞ்சம் தாமதமாக கூடாது, உடனே கிடைச்சா நல்லது அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த காலங்கள் அவர் கையில் இருக்கிறது. நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்து முன்னேறி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போது சோத்திரம் போன வாரம் பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்தோம்? நம்முடைய விசுவாசமே உலகத்தே ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தே எத்தனை நாள் ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன். இந்த உலகம்னு சொன்னா என்ன? அல்லேலூயா. இந்த உலகம் எங்க இருக்கிறது? எப்படி ஜெயிக்கிறது இந்த உலகத்தை? உலகத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார். நமக்குள் இருக்கிற உலகத்தை அழித்து ஜெபிக்கணும். அது தேவனை சார்ந்து விசுவாசிக்கும் போது, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அல்லேலூயா. அந்த உலகத்தில் உள்ளதை சோத்திரம் அதை அழிக்கணும். உலகம் எங்கே இருக்கு? உள்ளத்தில் இருக்கு. உலகத்தில் உண்டானதிலும் அன்பு கூறாதிருங்கள், அது பிசாசினால் சாத்தானால் உண்டானது என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. அது அது மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும். அது என்ன ஒரு வசனமாக தான் பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று மாம்சத்தின் இச்சை எனக்கும் இருந்துச்சு. எப்படி மாம்சத்தின் இச்சை என்னடா பிரித்து ரெண்டும் இச்சை ஒன்று தானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மாம்சத்தின் இச்சைன்னா பணப்பிரியன், செல்வ பிரியன். இதில் அவன் என்ன பார்த்தான்? எத்தனை கோடி வந்தாலும் மறுபடியும் கிடைக்க கொண்டான்னு கேட்க, மறுபடியும் கொடுப்பானே வாங்குவாங்க. போதுமைங்கிற மனதோடைய கூடிய பயபக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் இன்னைக்கு சோத்திரம். ரெண்டாவது, அதில் ஒரு மோசே என்ன செய்தார் தெரியுமா? ஆசிரியப்பு கூடாது வேலைக்கு 1 வெள்ளி என்ன எல்லாத்தையும் கேட்டு வாங்கினார். சோத்திரம். கேட்டு வாங்கும்போது கொண்டு வந்தாங்க. வேலை முடிஞ்சதும் போதும் நிறுத்துங்கன்னு சொன்னார். போதும். அப்போது தேவைக்கு பணம் தேவை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் தேவை, பொருள் தேவை, எல்லாம் தேவை. தேவைக்கு தான். அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அந்த எண்ணம் வரணும். சோத்திரம். கர்மியன் ஆகான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதை அவரை மட்டும்தான் நான் சுட்டி காட்டணும். அது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். பாபுலோனிய பொருட்கள் நம்ம எடுக்கக்கூடாது. என்னது பாபுலோனிய பொருட்கள்? சோத்திரம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாபத்தீடானது. அந்த எரிகோ பட்டணத்தை குறித்து சொல்லியிருக்கிறது, இது சாபம் பிடிச்ச இடம், அதை எடுக்காதுன்னு சொல்லி. அதுபோல் பாபுலோனிய பொருள் பற்றி விளக்கமாக எழுதியிருக்கு. நீங்கள் எத்தனை பேர் படிச்சீங்க படிக்கலைன்னு தெரியாது. சோத்திரம். அப்போ அந்த பாபுலோனிய பொருள் எடுக்காதன்னு சொன்னால் எடுத்து வச்சாங்க. எத்தனை பேர் கழிவு? 36 பேர் காலியானாங்க. 36 பேர் காலியானாங்க. அது நமக்கு பொருந்தாதான்னு பார்த்துக்கிடுங்க. கர்மியின் மகன் ஆகான் அதோடு விடலை, அவனை கண்டுபிடிச்சார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அதாவது படுத்து கிடந்தார். காலையில் இருந்து யோசுவாவுக்கு பயங்கர வருத்தம். ஐயோ, நமக்கு ஜெயம் கிடைக்கவில்லையே, நம்ம தோல்வி அடைச்சிட்டோமே. சோத்திரம். அவனால் இருக்க முடியலை. அவர் என்ன செய்தார் தெரியுமா? படுத்து தேவ சமூகத்தில் போய் படுத்து கிடந்தார். ஆண்டவர் சொன்னார், இவருக்கு தெரிஞ்சு செய்ததில்லை, அவரை கூட இந்த ஆட்கள் செய்தது தானே. ஆண்டவர் சொன்னார், அதை விளக்கம் கொடுத்தார். கண்டுபிடிச்சாச்சு. அவர் முடிவு என்னம்மா? பாபுலோனிய சால்வியும் வெள்ளியும் பொன்னியும் இச்சி எடுத்தானா. அந்த இச்சை அங்கே வருது பார்த்தீங்களா? அங்கே தான் விஷயம் இருக்கு. எந்த ஒரு பொருள் மேலேயும் இச்சை இருக்கக்கூடாது. இச்சை இருக்கக்கூடாது. நீங்கள் எதுக்காக விட முடியலை நமக்கு தெரியாதா?
எதுக்காக ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட நம்மளால் விட முடியலைன்னா உள்ள வேற ஒரு ஆவி இருக்குது. அதான் இச்சையின் ஆவி, கண்கள் இச்சையின் ஆவி, மாம்ச இச்சையின் ஆவி. சோத்திரம். அந்த நிலமும் வேண்டான்னு சொன்னார். நிலத்தை கட்டினவனுக்கு நிலைமை என்ன தெரியுமா? வீடு கட்டினா அஸ்திவாரம் முதல்ல போட்டான், அவன் செத்தான். பிரதிஷ்டை பண்ணான், அடுத்த செத்தான். இப்படி அதை படிக்கிறோம். இது வேதமெல்லாம் படிக்கிறோம். இதில் ஒரு பயத்தோடு இருக்கிற கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. சோத்திரம். பணம் தேவை, எல்லாவற்றுக்கும் உதவும். பொருள் தேவை, தேவைக்கு தேவை. இப்போ இந்த டம்ளர் தேவை தானே, இருந்தால் தான் தண்ணி ஊற்ற முடியும். இதுக்கு கூட 10 டம்ளர் வச்சா எத்தனை நாளில் இதை குடிப்பீங்க? எத்தனை தண்ணியில் அதை குடிக்க முடியும்? ஒன்று தான். இது உடஞ்சா அடுத்தது போதும். அல்லேலூயா. தேவைக்கு. அதுபோல் ஒரு செருப்பு தேவை. 10 செருப்பு. பாஸ்டர், எனக்கு இத்தனை செருப்பு. ஒவ்வொரு துணிக்கும் கலருக்கு ஏற்றபடி ஒரு செருப்பு, கலருக்கு ஏற்ற ஒரு துணிக்கு கலருக்கு ஏற்றபடி வாட்சி. இது நிறைய பேருக்கு இது என்ன, மணி பார்க்க டைம் பார்க்கறதுக்கு தான் வாட்சி, அலங்காரத்துக்காக வாட்சி. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. சோத்திரம். புரிஞ்சாலும் சரி, புரியாட்டாலும் சரி. சோத்திரம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லியதை கேட்டு ஜெயமெடுக்க வேண்டும். அது இல்லைன்னு சொன்னால் அது சிலருக்கு கண்ணீர் வடிக்கிற நிலைமையை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்னான்னு சொல்கிறது, என்னான்னு சொல்ல முடியும் அவங்கள நிலைமை. எல்லாருக்கும் கண்ணீர் வடிப்பு தான். நானும் கண்ணீர் வடித்தேன் 7 ஆண்டுகள். ஒரு ஆண்டில் 7 ஆண்டுகள் கண்ணீர் வடித்தது எனக்கு தான் தெரியும். சோத்திரம். அதனால் இன்னும் படிச்சிடக்கூடாது என்கிற ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். சோத்திரம். கர்த்தர் ஆசிரிப்பார். அப்போது இன்றைக்கு இப்படியெல்லாம் விசுவாசம் இருக்குது. அப்போது போகிற வாரத்தில் அணியக்கூடாது, அதாவது இச்சைக்கு ஏதுவாக துரு இச்சைக்கு இடமாக உடலை பேணக்கூடாது. அதாவது கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசுனா என்ன? அவர் அந்த நீதி, ஞான ஸ்நானத்தில் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். நீதி, இப்படி சொல்லி சில காரியங்களை கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது மனுஷனாக இருக்கிறான். சில காரியங்களை பார்த்தோம். நீதியை சால்வையாக உடையாக தரித்திருக்கிறார். நீதியை இன்னும் நியாயத்தை சால்வையாக தரித்திருக்கிறார். அடுத்து என்ன பண்ணுறாரு? சோத்திரம், பாகையாகவும் வைத்திருக்கிறார். சோத்திரம். பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க பாருங்கள். சண்டே கிளாஸ் பாடம் எப்போ படிக்கிறாங்க? இப்போ தான். அந்த பிரசங்கம் ஏறுமா? பிரசங்கம் ஏறுமா சொல்லுங்கள்? ஏறாது. சோத்திரம் என்ன செய்யுது? அப்படி இருக்குது. நிறைய பேர் படிக்கிறாங்க. போட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். யாக்கோபை நீங்கள் படித்தா தெரியும். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். சோத்திரம். பிசாசுகளும் என்ன செய்து விசுவாசித்து நடக்கிறது. சாத்தான விசுவாசித்து நடக்கிறான். அல்லேலூயா. அது ஒரு விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் நம்ம அந்த விசுவாசத்துக்கு இன்னும் போகலை. இன்றைக்கி அந்த விசுவாசத்தை சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அந்த வசனத்தில் என்ன சொல்லி கடத்தது? விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் சேர்கிறவர்களுக்கு எப்படி படியுமா? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று புரிஞ்சுக்கிடுங்க. தேவனிடத்தில் சேருகிறவனுக்கு அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ யாருக்கு பலன் அளிப்பாரு? தேடுகிறவருக்கு. இன்னைக்கு தேடுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. தேடுகிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், கர்த்தரை தேடுகிறவனுக்கு வருகிற, விசுவாசித்து அவரை சேரணும். அடுத்தது அவரை தேடுகிறவனுக்கு வருகிற பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா.
ஆனால் தேவனை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா அது இருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். 14 சங்கீதம் 14 சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்த்தேன், இல்லை. எல்லாரும் வழி விலகி நல்லா ஏகமாய் கெட்டுப்போ. தேவனை தேடுவதற்கான உணர்வு இல்லாதனால தான் தேவன் அநேகர் தேடவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் தேடுறீங்க? உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி தேடுறீங்கன்னு. அல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு உணர்வு அவசியம். உணர்வு இல்லை. மேல வசனம் சொல்லியிருக்கு, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுகிறானா. நல்லா புரிஞ்சுங்க. யாக்கோபுல சொல்லி இருக்குது, தேவன் ஒருவர் விசுவாசிக்கிறாய் நல்லதுதான், பிசாசுகள் என்ன பண்ணுது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நடுங்குகிறதே. பிசாசுக்கு தெரியா தேவனுக்கு தேவன் ஒருவர் உண்டென்று, ஆனால் மதிகட்டவனுக்கு தெரியாது இயேசு ஒருவர் இல்லைன்னு. இப்போ ஒரு குறிப்பு இறங்கியிருக்காங்க. என்னான்னு, நான் இத்தனை வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஊழியம் செய்த கவத்துறதுக்கு, நான் மக்களை கவத்துறதுக்கு நான் இத்தனை வருஷம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக இருந்தேன், ஊழியம் கூட செய்தேன்னு ஒருத்தன் போட்டிருந்தான். அடுத்தது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பியிருந்தார், அந்த தம்பி தான் படித்தார். இன்னொருத்தன் போட்டிருக்கேன், கேரளாவை சேர்ந்தவன், நான் இந்த ஊரை சேர்ந்தவன். நீ எந்த ஊரை சேர்ந்தவனாக இருந்தால் எங்களுக்கு என்ன, நீ தேவன் இல்லைன்னு சொல்கிற மதிகட்டவன். பிசாசுக்கு தெரியுது, ஆனால் உனக்கு தெரியலைன்னா நீ யாரு, மதிகட்டவன் சொல்கிறார். அல்லேலூயா. அது இல்லை, நீ இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி, அதனால் எனக்கு என்னான்னு கேட்குறேன். நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு என்ன, அது உம்பாடு. அல்லேலூயா. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் உண்டு? அல்லேலூயா. இன்னும் நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க என்பதை புரிஞ்சுக்கிடுங்க. மராதகத்தில் ஒரு சர்ச்சில் 31 பேர் சர்ச்சுக்கு வந்தாங்களாம். அந்த கிராமத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க. முடிவரையும் தான் நிலையை பாரு ரட்சிக்கப்படுவான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒருத்தன் வந்து விறக்குறான், அந்த தீபாவளிக்கு தீபாவளிக்கு இங்கே பார், எவனாவது சர்ச்சுக்கு போறீங்க உங்கள் கிராமத்தை விட்டு துரத்து வேணும். அல்லேலூயா. ஒருவனும் போகலையா, ஒருவனா சர்ச்சுக்கு போகலையா, 29 பேர் போகலையா, அந்த 31 தான் இருக்கிறாங்க. 2 பேர் வேற கிராமத்துட்டு வராங்களாம். அப்போ நான் நினைச்சேன், இது வரப்போகிற காலத்துக்கு அடுத்த காரியம். வருகிற காலத்தில் இன்னொரு காலம் வரப்போகுது. இந்த சத்தியங்களுக்கு இடை பிடிக்க கொடுக்காத நீ வரப்போகிற நாட்களில் சோத்திரம், இந்த இன்னைக்கு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு ரேஷன் கடைக்கு போய் வாங்குறதுக்கு என்ன ரேஷன் அட்டை இருக்குது. அடுத்தது பேங்கில் பணம் எடுக்கணும்னா பேங்க் புக் இருக்குது. உங்களுக்கு ஆதார் அட்டை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை எது கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் பேரையும் ஊரையும் அட்ரஸையும் எல்லாத்தையும் அவர் வாங்கி வச்சாச்சு. இருக்காங்க, நீங்கள் தப்பிக்க முடியாது. 666 என்கிற ஒரு நம்பர் இருந்தால் தான், உனக்கெல்லாம் பதிச்சிருந்தால் தான் நீ ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்க முடியும். அல்லேலூயா. 666. இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு மனம் இல்லாத ஆள் அங்கே போகிறது அகலத்தை சொல்லுவான், அங்கே போனால் வெள்ளை கட்டியிருக்காய். நான் சொல்லலை, அகலத்தை நான் சொல்லலைங்க, பைபிளில் சொல்லியிருக்க சத்தியங்களை சொல்கிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போது எங்களுக்கு ஆசையாக எனக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். நீ எக்கேடு கட்டுப்போ, எக்கேடு கட்டுப்போ, எனக்கு என்னான்னு கேட்குறேன். நீ எப்படி இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் பல்லவத்துக்கு போனோம், அது எனக்கு நீங்கள் சொல்லணும். மற்றவன் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, நான் போனோம் பல்லவத்துக்கு, அப்படி போனோம்.
அந்த பரலோக வாஞ்சை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்போது சோத்திரம். கவனிங்க, இந்த கேடு கெட்டதுக்கெல்லாம் ஒரு சகோதரிங்க வந்துருந்தாங்க, பக்கத்தில் இருந்தாங்க. அந்த அழுததெல்லாம் பார்க்கணும், கண்ணீர் வடிச்சுது, சீக்கன் வடிச்சுது. அப்படியாம்மா, நான் சிரிச்சுக்கினேன், மனசில் புரிஞ்சுக்கிட்டேன், நல்ல பிள்ளை தான், நல்ல சகோதரி தான். என்ன வீடு காலி பண்ணி போச்சு. ஃபோன் நம்பர் அட்ரஸ் கேட்டேன். நான் சும்மா கேட்டேன், சும்மாண்டா கேட்டேன், இவங்களுக்கு உள்நோக்க தெரியணும் இல்லையா. அட்ரஸ் கேட்டேன், கொடுக்கல. ஃபோன் நம்பர் இருந்துச்சு, ஃபோன் பண்ணி பார்த்தேன் 2-3 தடவை, ஒழுங்காக ஃபோன் போச்சு. அடுத்தது என்ன ஆகி போச்சு, ஃபோன் நம்பர் பிளாக்கில் போட்டாச்சு. நான் அடித்தா போகக்கூடாது. அல்லேலூயா. காரணம் என்ன சொல்லுங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், வேறு வழி மாறியாச்சு. அல்லேலூயா. அதுபோல் இங்கே ஒரு சகோதரி இருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நம்பர் தந்துச்சு. போன வாரம் சும்மா ஃபோன் அடித்து பார்த்தேன், அது பிளாக்கில் போட்டாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீ யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். நீ பிளாக்கில் போட்ட நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறதாங்க எனக்கு தெரியும். சோத்திரம். அல்லேலூயா. சரி, போகட்டும். அதுபோல் இந்த சத்தியங்கள் என்னான்னு சொன்னால், நம்ம படித்து பல்லவத்துக்கு போனங்கிற எண்ணம் இருக்கணும். அப்போ 666 தரிச்சாதான் விற்கவோ வாங்கவோ முடியும். பாருங்க, அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க? என் கேள்வி. முடிவு பரியந்த நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். சோத்திரம். அப்போ கவனிங்க, தேவனை தேடுகிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு கேட்டா பின்னாடி இருக்கு நிறைய. தேவனை தேடாதீங்கன்னு எத்தனை பேர் தேடுறீங்க? எதை அதிகமாக தேடுறாங்க? எதை அதிகமாக தேடுறான்னு சொல்லுங்க. எடுத்து பாருங்களா, நீங்களே லிஸ்ட் போட்டு பாருங்க உங்களை குறித்து. தேவனை தேடுகிறதுல எதை அதிகமாய் தேடுகிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் எது அதிகம் இம்பார்ட்டன்ட் அதாவது முதலாவது என்ன, எதற்கு முதல் பரிசு கொடுக்குறோம் உங்களுக்கு தெரியும். கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் கல்விக்கு இல்லாத அந்த காலம், கல்விக்கு கொடுக்குற நேரங்களும் சமயங்களும் வேதத்துக்கும் வேதத்தை தேடுவதற்கு தேவனை தேடுவதற்கு கொடுக்குற நேரங்களும் அல்லது உலக வேலை செய்வதற்கான நேரங்களும் சமயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவனுக்கு தேடுகிற நேரம் எவ்வளவு என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நினைச்சுவார், நமக்கு தெரியும். அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி எனக்கும் கவலை இல்லை. உங்களுக்கு இல்லைன்னா எனக்கும் இல்லை. நான் என்ன பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொருவருக்கும் உங்களை பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை. கவனிங்க, ரோமர் 1:21 ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. போதும், அதுக்கு மேல் அந்த இருதயத்துக்கு வேல்யூ இல்லை. இதயத்தில் என்ன இருக்கு? இந்த இதயத்துக்கு பேர் என்ன? ஒன்று உணர்வில்லாத இருதயம், 2வது இருளடைந்த இருதயம். இந்த இதயத்தை எழுதித்துக் கொள்ளுங்கள். உணர்வில்லாத இருதயம், இருள் அடைந்த இருதயம். இதுக்கு கீழே இருக்கு தண்டனை எல்லாம். கீழே படிச்சுட்டே போனால் தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம அதை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். 2வது கவனிங்க, ஏன் தேவனை தெரியும் நிறைய பேருக்கு. இயேசுவை தெரியும். ஆனால் தேவனை தேவன் என்று தெரியும். ஐயோ, எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும், தேவனை ரொம்ப பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனால் தேவனை என்ன பண்ணுறதில்ல? சோத்தறியாமலும் மகிமைப்படுத்தாமலும்
இருந்து சிந்தனையினாலே வீணரானார்கள். சிந்தனையினாலே வீணரானார்கள். சோத்ராம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதனையில் எத்தனை பேர் டைமுக்கு வந்தீங்க? எத்தனை பேர் சோத்ராம் டைமுக்கு வந்து பாட்டு பாடி பாட்டினால் தேவனை துதித்து சோத்திரத்தினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ ஆலயத்தில் வந்தீங்க ஆராதனைக்கு, எத்தனை பேர் தேவனை துதித்து மகிமைப்படுத்துறீங்க, தேவனை சோத்திரம் பண்ணுறீங்க? அந்த டைமுக்கு எத்தனை பேர் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சிலர் ஒரு பழக்கம் வச்சுருக்கேன், எல்லாரும் தான் இல்லை, பாதியில் ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு மறுபடி தாமதப்படுத்தி நீங்கள் அப்போ வாங்க, இப்போ நான் வரேன் அப்படி ரெண்டாவது போய் மறுபடி சோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆராதனையில் கலந்து கொண்டால், தேவனை பாடி தேவனை துதித்தால் என்ன தப்புன்னாங்க தான் கேட்குறேன். ஓ, இறுதி என்ன செய்யாது? இருளடையாது இருக்க இல்லையா? அல்லேலூயா. மகிமைப்படுத்தலாம் இல்லையா? சோத்திரம் சோத்திரம். இந்த அநேகருடைய இதயம் சிந்தனையினாலே வீணராய் போனார்கள். வீணர்னது இன்னும் அநேகருடைய வாழ்க்கை தேவ சிந்தனை வீணராய் போகிறார்கள். இதுக்கு மேலே நம்ம பிடிச்சி கட்டி எடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? வாப்பா ராஜா, கண்ணே, தம்பி, செல்லம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ இப்படியெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. செய்தால்தான் ஞாயிற்றுக்கிழமை செல்லத, அதுவும் செல்லது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் பாருங்க. ஒரு நாள் வரோம் ஒவ்வொருவருக்கும், அந்த பாடு வரக்கூடாதுனாக்கா நம்ம சொல்கிறது. அதனால் இன்னைக்கு ஒரு இருதயம், இருளடைந்த இருதயம், உணர்வில்லாத இருளடைந்த இருதயம். இப்போ ரெண்டாவது ஒரு இதயத்தை பார்க்க போகிறோம். 105 சங்கீதம் 105 சங்கீதம் 3-4 வசனத்தை படிங்களேன். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. எத்தனை பேருக்கு இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கு? எத்தனை பேருக்கு இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கு? ஐயா சோத்திரம். என்ன இருக்க இல்லையா? எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுகிறானோ அவன் இருதயம் மகிழும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இது மகிழுகிற இருதயம், கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. சோத்திரம். அடுத்தது, அவர் வல்லமையையும் நாடுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. அதை சொல்லிட்டு கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. நீங்க எப்படி, நம்ம எப்படி தேடுறோம்? சோத்திரம். நித்தமும் தேடுகிறேன். ஒரு சிலர் தேடுவாங்க, சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? சிலர் பைபிள் படிப்பீங்க. எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? எவ்வளோ பைபிள் படிப்பீங்க? அது உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு சகோதரியை தெரியும், ஒரு ஃபேமிலியை எங்க கூட்டம் வச்சாலும் போயிடுவாங்க, எங்க கூட்டம் வச்சாலும் போயிடுவாங்க. இன்னும் வேதம் தெரியாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இங்க கூட்டம், அங்க கூட்டம், அங்க கூட்டம், இங்க கூட்டம், அங்க கூட்டம், இங்க கூட்டம், எல்லா கூட்டத்துக்கும் போவாங்க. வேதத்தை படிக்கலை, வேதம் இன்னும் தெரியாது.
ஒரு குடும்பம், சோத்திரம், அவங்களும் கிறிஸ்தவங்க தான், அவங்களும் நகை இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்க தான். அல்லேலூயா. நகை இல்லாமல் கல்யாணம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நகை இல்லாத இருக்கிறது இல்லை விஷயம். மனம் திரும்பணுங்க. முதல் படி மனம் திரும்பணும். முதல் படி என்னது? மனம் திரும்பணும். என்னடா நாங்கள் மனம் திரும்பாமல் இருக்கோமா? திரும்பினா தெரியும். அல்லேலூயா. மனம் திரும்பினவனை பார்த்தா தெரியும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். மூணாவதா ஞான ஸ்நானம். அல்லேலூயா. அந்த சப்ஜெக்ட் வேற. சரி, அவங்க ஒவ்வொருத்தருடைய கிரியைகளை பற்றி நம்ம சொல்ல முடியும். இவங்க யார் எப்படின்னு, வேதத்தின் நடக்கிறாங்களா என்று சொல்லி, தேவனுக்கு பயப்படுறாங்களா என்று சொல்லி. இப்போ பாருங்கள், கர்த்தரை தேடுகிற இது என்ன செய்யுமா? மகிழ்ச்சி அடையும். பொண்ணோ பொருளோ பணமோ எது இருந்தாலும் இருக்கா இல்லாவிட்டாலும் இது என்ன செய்யும்? மகிழும் மகிழும் மகிழும். அடுத்தது என்ன சொல்றாரு? நித்தமும் அவருடைய வல்லமை கர்த்தரையும் நித்தமும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாட வேண்டும் நாட வேண்டும். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரு டைம், பிரேயர் டைம் வச்சு ஒரு சமூகம் வச்சுக்கணும். சோத்திரம். தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்க வரலாம், பக்கத்தில் இருந்தாலும் வர்றதில்லை. இல்லை வீட்டில் நீ குடும்ப ஆராதனை ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி தேடலாம். அது நல்லது. அது நல்லதுன்னு தான் சொல்ல முடியும். நீங்களும் கேட்டுட்டு ஆமாம் உண்மைதான்னு சொல்லிட்டு தான் போவீங்க. ஆனால் செய்கிறது இல்லை. எவ்வளோ நேரம் ஆனாலும் வேலை செய்வீங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும். சோத்திரம். அதாவது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் தாய்க்கு தவிடடிக்க மாட்டான், தம்புரானுக்கு இரும்பிடிப்பானான். அந்த மாதிரி வேலை செய்கிற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை தேடி அந்த குறிக்கப்பட்ட நேரங்கள் தேவனை தேடணும்னு சொல்லி யாரும் போகிறதில்ல. ஒருவர் ஒரு வெள்ளிக்கிழமை என்னமோ காணும், நான் இந்த சர்ச்சு கட்டும்போது இந்த தகடு வாங்குறதுக்கு அம்பத்தூருக்கு போனேன். ஒரு முஸ்லீம் சகோதரர் கடை வச்சுருந்தார். 12 மணிக்கு என்னமோ போனேன். நேரம் ஆயிடுச்சுங்க, தரவே மாட்டேன், எனக்கு வியாபாரம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்தாங்க, போனார். அவர் எப்போ வந்தாரோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கேன். எத்தனை மணிக்கு வந்தார்? 12க்கு போனவர் 3 மணிக்கோ 2:30க்கோ என்ன வந்தார். வந்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அப்படி செய்வீங்களா? ஐயோ வியாபாரம், இந்த பண ஆசை இருக்குது, மாம்சத்தை நிச்ச வியாபாரம் வியாபாரம் பணம், இதில் வியாபாரம் பண்ணால் இந்த தகடு விற்றா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இத்தனை கிலோ பொருள் போச்சுன்னா இவ்வளோ கிடைக்கும், இப்படின்னு சொல்லி தான் அநேகர் இந்த மாம்ச இச்சை ஒருக்காமல் சோத்திரம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோத்திரம். பண ஆசை எல்லாவற்றுக்கும் வேறாக இருக்குது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. பணம் தேவை, உனக்கு விசுவாசம் இருக்கா? உனக்கு தகப்பனுக்கு தர தெரியும். அல்லேலூயா. உனக்கு தர இன்னது தேவை என்று அறிஞ்சிருக்கேன்னு சொன்னார். கவனிங்க. ஆனால் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நித்தமும் தேடுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சரி, நம்ம தேடுகிறது இல்லை, போட்டோம். இது ஒரு பகுதியை தான் விளக்குறேன். 2வது பகுதி என்னது? இருதயம் மகிழ்வதாக. 1வது பகுதி சோத்திரம், தேவனை தேடுறதுக்கு உணர்வில்லாதவனுடைய இருதயம் இருளடைஞ்சு கிடக்கும், இருளடைஞ்ச இருதயம். 2வது தேவனை தேடுகின்ற இருதயம். எந்த ஒரு மனுஷன் தேடுவாரோ அவனுடைய இருதயம் மகிழும். அல்லேலூயா. நீ தேடினாலும் சரி தேடாலும் சரி ஓம்பாடு. அல்லேலூயா. கவனிங்க. அடுத்தபடியாக நீதிமொழி 12:25 படிக்கிறோம். என்ன சொல்றாரு? மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷருடைய இதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. இன்னும் அநேகருடைய இதயத்தில் 3வது இருதயம் என்ன? இருதயம்
கவலை இருதயம். கவலை இருதயம். கவலை கவலை என்ன பண்ணுது? இன்னும் அநேகர் 1-2 பேர் இல்லைங்க. கவலை இதயத்தை ஒடுக்கி கொண்டே இருக்கிறது. கவலை இதயத்தை ஒடுக்கி கொண்டே இருக்கிறது. சோத்ராம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இதயம் ஒடுக்கி கொண்டு இருக்கிறது? ஒடுக்கப்பட்ட இதயத்தை சொல்லுங்க. என் இதயம் ஒடுங்கி இருக்கு, இல்லை ஒடுங்கலை. அல்லேலூயா. பிரச்சனை வராமல் போகாது, பாடுகள் வராமல் போகாது, தேவைகள் இல்லாமல் போகாது. தேவைகளுக்காக ஐயோ இது கிடைக்கலையே, என் தேவை சந்திக்கப்படலையே, என்ன பண்ணுவான்? சோத்திரம். கவலை ஒடுக்கி கொண்டிருக்கிற கவலை. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார் பாருங்க. சோத்திரம். பிலிப்பியர் எழுதின திருப்பம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது படிமா, நீ ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறிக்கணுமா? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. இதை படிச்சுட்டு விட்டுறோம், இதுக்கு விளக்கம் தெரியாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னும் கவலைப்படாமல் இருக்கிறீங்களா? ஒன்றுக்குன்னா என்னது? எத்தனை காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கவலைப்படாமல் என்று சொல்லுகிறாரே, சொன்னது யார்? கர்த்தர். சொன்னவர் எப்படிப்பட்டவர்? சொன்னவர் யார் எடுத்து பார்த்துங்க, கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். கவலை. ஒரு மூட்டை சுமந்துட்டு போனாராம் ஒரு பெரியவர். ஐயா இது என்னையா மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா சொன்னாரா, ஒன்று பாதி நேற்றுக்கு கவலை, பாதி நாளைக்கு கவலை. அப்போ இறக்குங்கன்னு சொல்லி நேற்றைக்கு கவலை நேற்றைய போச்சு, நாளைக்கு கவலை நாளை இன்னும் வரல, நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக போகையா அப்படி சொல்லி ஃப்ரீ பண்ணி விட்டாராம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாட்கள் வரோம், இன்னும் வரோம், நாளைக்கு வரோம், நாளான்னைக்கு வரோம், எல்லாம் வரத்தான் செய்யும். நாளை வர்றதுக்கு முன்னே இன்னைக்கு கவலை, நாளை வர்றதுக்கு முன்னே இன்றைக்கே கவலைப்படுறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஃபஸ்ட்டு குறித்து கொள்ளுங்க. அடுத்தது உங்கள் விண்ணப்பம் என்ன? விண்ணப்பம் என்னது? விண்ணப்பம் என்னதுப்பா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் பிள்ளைகள் படிக்கணும், ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. இந்த ஸ்கூலில் எனக்கு என் பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறேன், எனக்கு வேக்கண்ட் சீட்டு கிடைக்கணும். படிக்க வைக்கிறதுக்கே சீட்டா? சில ஸ்கூலில் அப்படி தான். அல்லேலூயா. படிக்க வைக்கிறது சீட்டு தான். சரி, படித்து முடிச்சாச்சு, வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க. என்ன பண்ணுறீங்க? கம்பெனியில் வேலைக்கு போடுறீங்க. எனக்கு வேலை வேணும், அல்லேலூயா. அப்ளிகேஷன் போடுறீங்களா இல்லையா? அப்ளிகேஷன் போடுவீங்க. அதான் விண்ணப்ப படிவம். அதுபோல் எல்லாம் உனக்கு என்ன பொருள் தேவையோ, என்னென்ன தேவையோ அதை ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த விண்ணப்பங்கள் இருக்கு பார்த்தியா, விண்ணப்பம் இருக்கு பார்த்தியா, நீ கவலைப்பட்டுறாத. உனக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிற பார்த்தியா, அதை என்ன செய்? ஃபஸ்ட்டு சோத்திரம் பண்ணு. ஃபஸ்ட்டு எழுப்பி சோத்திரம் பண்ணு. அது 1 மணி நேரம் பண்ணாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் சோத்திரம் பண்ணு. இன்னைக்கு எத்தனை தேவை, இன்னைக்கு என்ன தேவை, சோத்திரம் பண்ணு. ரெண்டாவது
அதை வச்சு ஒரு ஜெபம் பண்ணு. அதை வச்சு என்ன பண்ணுறாரு? ஒரு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. மூணாவது என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்யணும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. வேண்டுதல் செய், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் என்ன செய்யும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவனை கைவிடுகிறதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ பாருங்க, இந்த எனக்கு ஒரு புரிதல் என்னன்னா, உங்களுக்கு பேங்கை பற்றி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். பேங்க்குக்கு போகிறீங்க. ஏன் போகிறீங்க? ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதில் பணம் சேவ் பண்ண போகிறீங்க. பணத்தை சேவ் பண்ண, பணத்தை கொண்டு போட போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு செல்லாம் எழுதணும், எடுக்கணும். அதில் கேட்டிருக்கிறதுக்கெல்லாம் பில்லப் பண்ணணும். அடுத்தது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்க போகிறீங்களோ அதை கொண்டு போடணும். சரி, போட்டு வச்சாச்சு. இப்போ தேவை பணம் போட்டாச்சு. லட்சக்கணக்கிலே 50,000மோ 10,000மோ 5 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடியோ பேங்கில் கிடக்கு. என்ன பண்ணுவீங்க? பணம் தேவைப்படுது, எடுக்க போவீங்க. எப்படி எடுக்க போவீங்க? செல்லாம் எடுக்கணும், பில்லப் பண்ணி கொடுக்கணும். எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைன்னு பில்லப் பண்ணி கொடுக்கணும். சோத்திரம் புரிஞ்சுக்கிடுங்க. எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துக்கிடுங்க. பில்லப் பண்ணி கொடுத்தா என்ன பண்ணுறான்? அவன் தட்டி பார்க்குறான், உங்கள் அக்கௌண்ட் நம்பரை பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்? இருக்குது அமௌண்ட்டை கேஷ் கவுண்டருக்கு போகுது. கேஷ் கவுண்டரில் போய் அது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? பில்லப் பண்ணி கொடுத்துக்கிட்டு எல்லாம் கொடுத்து போனோம், பில்லப் பண்ணி கொடுக்கணும், உட்கார்ந்துருக்கிறீங்க. அடுத்து அவன் கூப்பிடுவான், டோக்கனை ஒன்று கொடுத்துருவான். டோக்கனை கொடுத்த டோக்கனை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க? எப்படா வரணும், வருஷப்படி வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? எப்படி இருக்கிறீங்க? பணம் வரும் பணம் வரும் பணம் வரும் பணம் வரேன்னு காத்துட்டு இருக்கிறீங்க. அவன் அந்த டோக்கன் வந்து கொடுத்தோன்னு, நேரம் வந்தோடனே டோக்கனை கொண்டு கொடுத்து அவங்க கொடுக்க பணத்தை வாங்கிட்டு வரீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஒரு நம்பிக்கையோடு பணத்தை கொண்டு போய் சேமித்து வைக்கிறீங்க. நம்பிக்கையோடு என்ன பண்ணுறீங்க? இப்போ எடுக்க போகிறோம். இப்போ பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது நமக்கு. பரலோகத்தில் என்ன அக்கௌண்ட்டு? படிங்க. மல்கியா புஸ்தகம், மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 to 10 வரை படிங்களேன். படிங்க. ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. அந்த சாபத்தை குறித்து இன்னொரு நாள் ஒரு சகரியா இல்லை செப்பனியான்னு நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம். அது ஒரு புத்தக சுருள் வருது. புத்தக சுருளில் எழுதியிருக்கு சாபத்தை குறித்து. என்ன சாபம் அது வருது, அது வேண்டாம். அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த பற்றி போகண்டாம். அப்போது இங்கே நீங்கள் இப்போ வார்த்தையை சொல்லியாச்சு, இந்த சாபம் நமக்கு வரக்கூடாது. வானத்திலிருந்து என்ன செய்யணும்? பலகணிகளை திறக்கணும். நமக்கு இடங்கொள்ளாமல் போகட்டும் வேணுங்கிற ஒரு பொக்கிஷம். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறீங்க? தசோபாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அல்லேலூயா. பண்டக சாலைக்கு என்ன இருக்கணும்? பண்டசாலை என்ன இருக்கணும்? ஆகாரம் இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று சோதித்து பாருன்னு சொல்கிறார். இப்போ இது சொன்னவர் பாருங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு பல பணம் தேவையாக இருக்கலாம், பல காரியங்கள் தேவையாக இருக்கலாம். சோத்திரம். அந்த தேவைகளை பில்லப் பண்ணி கொடுத்துட்டு காத்திருக்கிறது போல சோத்திரம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பேங்கில் எப்படி போய் காத்திருக்கிறியோ
அப்படி தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு காரியம் ஒரு குறைபட்டிருந்தால் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. அந்த கவலைப்படாதே என்று சொன்ன ஒரு இடத்துல அப்ளிகேஷனை போட்டுவிட்டு விண்ணப்ப படிவத்தை போட்டுவிட்டு எத்தனை நாள் சோத்திரம் பண்ணினேன், எத்தனை நாள் ஜெபம் பண்ணுறேன், அதை தான் நான் பார்க்கணும். சும்மா 2 வார்த்தை 1 வார்த்தை சோத்திரம் சோத்திரம் ஜெபம் பண்ண ஆமே இயேசு நாமத்தில் ஆமே அல்லேலூயா அப்படின்னு சொல்றதல்ல ஜெபம் சோத்திரம். இன்னும் புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் புரியலைன்னா சொல்கிறேன். சங்கீதம் 34, அதாவது சங்கீதம் 9:10 கர்த்தரை தேடுகிறவரை கை விடுகிறதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுவானோ அவனை கை விடுகிறதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம். எந்த ஒரு காரியத்துக்காக தேடுகிறியோ சோத்திரம். அநேகரை நான் பார்க்குறேன், கர்த்தரை எத்தனை மணி நேரம் தேடுவாங்க. இதே சர்ச்சில் ஒரு அம்மா எல்லாரும் 12 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிலர் 12 வரைக்கும். ஒரு அம்மா 2 மணி வரைக்கும் இந்த இதில் வந்து பிடிச்சிட்டே நிற்கும். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அவங்களுக்கு வேதனை, அவங்களுக்கு கண்ணீர், அவங்களுக்கு கஷ்டம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அவங்க இந்த இடத்துல பிடிச்சிட்டு தின்னாங்க. ஐயா நான் அங்கே இருந்து பார்ப்பேன். எங்கேருந்து அங்கிட்டு ஜன்னல் இலக்கு தான் தெரியும். சோத்திரம். பார்த்தா 2 மணிக்கு இங்கே நிற்கிறாங்க. சரி, நான் எப்படி இருக்கேன் யோசிச்சு பாருங்க. சோத்திரம். ஆனால் சோத்திரம் காணாது போனது இளைய குமாரை பலிதப்பி போனது போல சோத்திரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் என்னது? கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, அதுபோல் அநேகர் கர்த்தரை தேடுகிற முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தரை இந்த அம்மா கர்த்தரை தேடுறாங்க. இவங்க முகத்தில் என்ன இருக்கு? தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தரை தேடாத இதயத்தை அந்த முகத்தில் தேவ பிரசன்னம் இருக்காது. புரிஞ்சிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது நீங்கள் எவ்வளோ நேரம் தேடுவீங்க? 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் அதில் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. அப்போது ஒன்றை விசுவாசி வைங்க. கர்த்தரை எந்த ஒரு மனுஷன் தேடுகிறானோ கைவிடுகிறதில்லை. இதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எந்த மனுஷனையும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேடுகிறவனை கைவிடுகிறதில்லை. அதுக்கப்புறம் தேடாதவனை என்ன செய்ய முடியாது. கைவிடுகிறதுன்னா என்னது? வியாதியா, பிரச்சனையா, ஏதோ ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் சரி, நீ கர்த்தரை தேடிப்பாரு, அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எந்த காரியத்துக்காக தேடுகிறியோ அதில் 34ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? நல்லா புரிஞ்சுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்ட முகம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுகிறானோ அவரை கர்த்தர் கைவிட மாட்டார். அவர் எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுகிறானோ அவனுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுகிறானோ அவனுடைய முகம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம். சாத்தானுக்கு ஒரு பல வழி வச்சிருக்கேன். 1000 ரூபா கொடுத்து சினிமா அடிக்க கூப்பிட்டு வந்தா ஏதாவது உள்ள கொஞ்சம் ஒரு சும்மா வருது ஏதாவது உள்ள நடிச்சு அவன் ஒரு ஆள் அவன் வேறு ஆராதனை வச்சுருக்காங்க. அவன் ஒரு ஆராதனை வச்சுருக்கான், சர்ச்சு வச்சுருக்கிறான், வேதம் சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. சபைகளில் விசுவாசிகள் சபைக்கு போகாதபடிக்கு
சபை கூடி வருதலை வராதபடிக்கு விட்டு விடாதபடிக்குன்னு சொல்லியிருக்குது. 4வது சபைக்கு வருகிறதை பார்த்து என்ன செய், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி. இன்னைக்கு இந்த அறகுறையா நல்ல விசுவாசி போக மாட்டான், அது புரிஞ்சு நல்ல விசுவாசி போக மாட்டான், அந்த சாக்கடை விசுவாசி இருப்பான். சோத்திரா, ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அங்கே அங்கே இந்த 1000த்துக்கெல்லாம் அலைவான். ஆனால் தேவனுடைய வீட்டில் எவ்வளோ இருக்குது தெரியுமா? எவ்வளோ இருக்குது? எத்தனை கோடி உனக்கு தேவையாது அங்கே இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறேன், தேவனிடத்தில் தேடுனா அங்கே இருக்குது. மனுஷன்கிட்ட போய் தேடுனா மனுஷன் இந்த 1000 இந்த 2000 500 இதான் கொடுப்பான். ஆனால் அந்த கோடியை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சோத்திரம் சொன்னேன், சிலவங்க திருவிருந்து சபையில் எடுக்க மாட்டாங்க, அவங்க திருவிருந்தம் கொடுக்குறாங்க. எனக்கு அதாங்க ஆச்சரியம். யார் திருவிருந்து கொடுக்கணும், யாருக்கு அந்த திருவிருந்து கொடுக்குற அதிகாரம் அப்படிலாம் இருக்குது. ஆனால் அதை விட்டு மற்ற சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி வச்சு அவனும் திருவிருந்து கொடுக்குறான். என்ன நடக்குமோ, நடக்க போகிறது தெரியும். கிடைக்கும்போ பெட்டி சம்பளம் மொத்தமாக வாங்கிட்டு போவான். எப்படி கிடைக்கும்பா பெட்டி சம்பளம் மொத்தமாக வாங்கிட்டு போவாயா? என்னாவதில் படித்து பாரு, யார் என்ன வேலை செய்யணும்னு எழுதியிருக்கு. ஆச்சரிப்பு கூடாத வேலைக்கு யார் ஆச்சரிப்பு கூடாரத்தில் வேலை என்ன செய்யணும், யார் செய்யணும், யார் என்னென்ன செய்யக்கூடாது, யாருக்கு என்னென்ன பொறுப்புன்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை மீறி அவன் தொட்டானா காலி. விளங்குதா? அந்த கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணுச்சு, களம் அந்த மாடு களம் பண்ணுறதுனால என்னாச்சு, அசைஞ்சுது. ஊசா என்ன பண்ணான், தொட்டா ஏன் அவனை அடிக்கணும், உதவி தானே செய்தான், கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. அது அவருக்கு தெரியாதான்? அவர் என்ன கேட்குறாரு, அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அது கீழே விழுந்தாலும் எனக்கு தெரியும், கீழே விழாத போனாலும் எனக்கு தெரியும். உனக்க வேலையை நீ பாரு, கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். சில அறகுறைக்கு சொன்னால் தெரியாது, விசுவாசிகளுக்கு சொன்னாலும் புரியாது. சில அறகுறை விசுவாசிகளுக்கு பயமே இல்லை. துணிகரத்தை நாவி எதுக்கு வேணாலும் மன்னிப்பு உண்டு. இந்த துணிகரமாக செய்கிறான் பார்த்தீங்களா, துணிகரமான பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது. அல்லேலூயா. அவன் பெட்டி ஜெபம் மொத்தமாக வாங்குவான். அது யோவான் 1 யோவானில் இருக்குது. அதனால் பார்த்துக்கிடுங்க, ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ கர்த்தரை தேடுகிறான், எவன் ஒருத்தன் கர்த்தரை தேடுகிறானோ அவனை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. 2வது, அவன் முகம் வெட்கப்பட்டு போனதில்லை, அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் முகம் வெட்கப்பட்டு போகாது என்பதை புரிஞ்சுக்க. இன்னொன்று நீங்கள் கிளீன் பண்ணலாம். 34:10 படிக்கும்போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும். யார் சொன்னது? ரசல் சொல்றானா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னாரா, இல்லை நாட்டு பிரதமர் சொன்னாரா, இல்லை நாட்டு மாநில முதலமைச்சர் சொன்னாரா, இல்லை கலெக்டர் சொன்னாரா, இல்லை நம்ம எம்பி சொன்னாரா? நான் கேட்குறேன், இது யார் சொன்னது? அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எந்த ஒரு நன்மை குறைபட்டிருக்கிறதோ, அல்லேலூயா, எந்த ஒரு நன்மை குறைபட்டிருக்கிறதோ, சோத்திரம், அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேடு, விசுவாசி. இயேசு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர் எவன் தேடுகிறானோ அவனுக்கு பலன் அளிக்கிறவர், நாம் விசுவாசிக்கிறவர். அல்லேலூயா, சோத்ராம். உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த மாதம் உனக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. சோத்ராம். இல்லை, காலங்கள் கடந்து போச்சு, கல்யாணம் நடக்கலை, சரி, அல்லது வேலையே இல்லை, சரி, ரைட்டு. இப்படி ஒன்றொன்றா சொல்லிகிட்டே போகலாம். ஒன்றொன்றாக கல்யாணம் நடக்கலை, அல்லது வேலை இல்லை, அல்லது பணம் தேவை இருக்குது. சோத்திரம். இப்படி நிறைய விஷயம் இருக்குது, ஒன்றொன்றா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி,
அறை வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டு, இன்னும் மத்தேயுல படிக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். ஒரு விஷயம், நீ எத்தனை நாள் அறை வீட்டுக்குள்ளே கடந்து ஜெபம் பண்ண, அல்ல தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ண? அல்லேலூயா. அல்ல தேவாலயத்தில் வந்து ஜெபம் பண்ண? சொல்லு பார்க்கலாம். உனக்கு தேவை, நீ யார்கிட்ட போன? ஒன்னி கடன் வாங்க போற, மனுஷங்கிட்ட கிடைக்குமா, அல்லது வேற எங்கேயாவது கிடைக்குமா, அல்லது இருக்கிற ப்ராப்பர்ட்டியை அடமானம் வைக்க முடியுமா? இப்படி தான் உன் மைண்டு போகுதே தவிர, தேவனை விசுவாசித்து கர்த்தர் சொன்னாரே, கர்த்தரை திங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடான்னு சொன்னாரு. அப்போ அவர்கிட்ட வந்து இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு, இப்படி சொன்னீங்களாப்பா, நீ தராம நான் எழும்ப மாட்டேன், நீ தராம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் தராம இந்த அறையை விட்டு போக மாட்டேன். எத்தனை நாள் படுத்த நான் கேட்கிறேன் இந்த வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்? நீ தேடலைன்னா உனக்கு ஒன்று தேவைப்படுது. இல்ல, நீ இந்த அறைக்குள்ள படுக்கல, அறைக்குள்ள கிடந்து என்ன செய்யல, நீ போராடல அல்லது கேட்கல, அவரை தேடல. எந்த ஒரு மனுஷன் கதவை பூட்டி கொண்டு அல்லது தேவாலயத்தில் வந்து, அந்நாள் என்ன பண்றான், 84 வயசு, அவன் என்ன பண்றான், 84 வயசான விதவை, அன்னாள் என்கிற விதவை தேவாலயத்தில் வந்து நீங்காமல், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவதாயா சொல்றா, என் ரட்சணத்தை என் கண்கள் கண்டதென்று, என் ரட்சணத்தை என் கண்கள் கண்டதென்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கிடுங்க, அந்த அம்மா இது எதுக்காக நமக்கு வச்சிருக்கிறது? சோத்ராம். தேவாலயம் எதுக்கு வேணும்? ஒரு குரூப்பு சொல்லும், தேவாலயம் வேண்டாம், கைகளால் கெட்ட தேவாலயத்தில் தேவன் வாசமா இருப்பதில்லை குரூப் போட்டு விடுவான். அதை புரிஞ்சுக்க, அது உண்மைதான். தேவாலயத்தில் தேவாலயம் நீங்க தான், நானும் தான், நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். ஆனா மழை தெரியாம வெயில் அடிக்காம வந்து காத்து கிடக்கணும் இல்லையா? அங்க தேவாலயம் இருக்கா இல்லையா? அவன் என்ன சொல்லியிருக்கு? தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கா இல்லையா? அவனுக்கு சொல்ற, அவனுங்களுக்கு தெரியணும் இது, அவனுக்கு இது படிக்கல. ஆனால் அவனு என்ன பண்றான், பதிவு போடுறான், அவரே இந்த வாசம் பண்ணல. எதுக்குயா தேவாலயம்? கூடி வர்றதுக்கு ஒரு தேவ சமூகம் தேவை. அல்லேலூயா, சோத்ராம். வேதத்தை ஒழுங்கா படிங்க. அப்போ தேவாலயத்தை விட்டு நீங்கள சாதிச்ச ஒரு பெண்மணி. வயசு பார்க்காத, வயசை பார்க்காத. ஏன் 40 நாள் ஜெபம், 41 நாள் ஜெபம் பண்டிகை உபவாசம் பண்ணுறாங்க. அநேகர் 21 நாள் ஜெபம் எதுக்கு பண்ணுறாங்க? ஏன் 3 நாள் ஒன்றால் ஒரு அறை வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு கிடக்கக்கூடாதா? நீ 3 நாள் சாப்பிடாத, ஒன்றும் பண்ணாது, நீ சாப்பிட கடந்து பாரு. அல்லேலூயா. இல்லை தேவாலயம் பிடிக்கல, வீட்டுக்குள்ளே கடை, வீடு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சர்ச்சுக்குள்ளே வந்து கடை, கடந்து பார். 3 நாள் ஜெபம் பண்ணேன், 7 நாள் ஜெபம் பண்ணேன், 14 நாள் ஜெபம் பண்ணு, 21 நாள் ஜெபம் பண்ணு, சாதிச்சு பாடுற. கையில் வேண்டிய வச்சு நெய்க்கால அலையாத. அல்லேலூயா. சாதிக்கலாம். அவர்கிட்ட இல்லாத பொருளாடு கேட்குறேன். தசோபாடுக்கு கொடுத்தவன் இந்த மல்கியா 3:10 பிடிச்சு அறைக்குள்ளே கிடந்து, கேட்கலாமா கேட்கக்கூடாது, விண்ணப்ப படிவத்தை கொடுத்து வேங்கலை காத்திருந்த மாதிரி. ஐயா அக்கௌண்ட்டை என்ன பண்ணி இந்த பணத்துக்கு அக்கௌண்ட் நம்பர் எழுதி சிலிப்பு எழுதி கொடுத்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறிய, பேங்கில் போய் அதே இது பரலோக அக்கௌண்ட்டில் கேட்க முடியாதா, காத்திருக்க முடியாதா? சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். ஒரு நன்மையும் குறைபடான்னு சொல்லியிருக்கு. எப்படி குறைபடனா தான் கேட்குறேன். அப்போ மிஸ்டேக் யார் கையில்? பேங்கில் அக்கௌண்ட்டில் பணம் இல்லையா, இல்லை பொருள் இல்லையா, இல்லை கல்யாணம் ஆகாதா,
இல்லை குழந்தை கிடைக்காதா? கிடைக்கும். அல்லேலூயா. ஏதோ ஒரு பக்கம் மிஸ்டேக், நம்ம இந்த பிள்ளை பண்ணி கொடுக்கும்போது மிஸ்டேக் இருந்தால் தருவானா? தரமாட்டா. அதுபோல் ஒன்றி நம்மக்கிட்ட விசுவாசம் கம்மியாக இருக்கலாம், அல்லது அவிசுவாசம் இருக்கலாம், அல்லது பயம் இருக்கலாம், அல்லது நாட்கள் கடந்து போச்சுன்னு கிடைக்காம ஒரு எண்ணத்துக்கு வரலாம். அப்படி இல்லை. அல்லது விரக்தி அடைஞ்சு போய் இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு அப்படி இல்லை. சோத்திரம். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லி மனமாறுகிற மனுபுத்திரனும் அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். சாதிச்சுலாம் விட மாட்டான் ஆண்டவர். இந்த பிள்ளைகிட்ட சொல்கிறேன், பாலிவ பிள்ளைகள், சோத்திரம், சாதிச்சுட்டு தான் போனான். சாதிச்சுட்டா அப்பன் சாதிக்காத அம்மாவால் சாதிக்க முடியாது. அம்மா சாதிக்கணும். இளம் தலைமுறை. அல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு காரியத்தில் என்னை திட்டி போட்டார். டேய், எங்கள் அப்பா திட்டி போட்டார்டா. அப்படியா? இதை நான் சாதிச்சு தான்டா காட்டுவேன் அப்படி சொல்லி சாதிச்ச வந்தேன். அல்லேலூயா. அதையும் சாதிச்சிட்டேன். முடியாதுதான், ஒரே நல்ல முடியாது. மனசில் வச்சுருந்தேன். ஒரு நாள் வந்துச்சு, அதை எடுத்தேன், அதை புரிஞ்சுக்கிட்டேன், அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதை சாதிச்சு தான் விட்டேன். அல்லேலூயா. சோத்திரம். நல்லா புரிஞ்சுங்க. அதை அவர் என்ன பண்ணாரோ அதை நானும் பண்ணி அதை சாதிச்சிட்டேன். அல்லேலூயா. ஏன் இவர்கிட்ட திட்டு வாங்கினோம்? நம்ம அதை செய்து முடிச்சிடுவோமே. அல்லேலூயா. அதோட முடிச்சு விட்டுட்டேன். செய்த முடித்தேன், விட்டேன், சாதிச்சாச்சு, அவ்வளோதான். அங்கே டேஸ்ட் முடிஞ்சு போச்சு. இதுபோல் ஒன்று சாதிக்கணும். அல்லேலூயா. வேதத்தை படிக்கணும், நம்ம சாதிக்கணும். அது 7 நாள் கதவை போட்டு இல்லை சர்ச்சில் போய் கடை. சோத்திரம். ஐயா, பலிபீடத்தில் சோத்திரம் யாருக்கு கொம்பு, காஞ்சிபுரம் கொம்பு வச்சானா 12 பேர் வந்தாயா. 12 பேர் வந்தாங்க. அவன் கோல் துளுத்துச்சா இல்லையா? யாருக்கு கோல் துளுத்துச்சு? ஆரோடைய கோல் துளுத்துச்சு. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், நீ ஆண்டவர் ஒரு நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நமக்கு தேவனாக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயப்பட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். பலிபீடத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டியதை வையா. உன் பிரச்சனை காஞ்சி போகிற கோலை தான் கொண்டு வச்சா. வெறும் கையமும் கோலமாக தான் யாக்கோபு போனான். அண்ணா 2 பரிவாரங்களை பெற்றெடுத்து வரலையா? எனக்கு யாக்கோபை நினைக்கும் போது ரொம்ப 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 ஃபீலிங். தாய் தோப்பும் உயிரோடு இருக்கிறாங்க, இருந்தாலும் வீட்டை விட்டு துரத்துறாங்க, கீழ்ப்படிஞ்சு போகிறான். ஆனால் அவன் கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு ₹1,00,000 வேணும்னு கேட்கல, எனக்கு ஒரு மனைவி வேணும்னு கேட்கல, எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு திரும்பி போனேன். எனக்கு கொடுக்குற எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன்? தசமாக பாகம் கொடுப்பேன். அல்லேலூயா. இதுதான் அவன் சொன்ன வார்த்தை. ஒரு பொருத்தனை, அதான் வேண்டுதல். அதான் வேண்டுதல். எங்கே பிலிப்பியரில் படித்தேன் இல்லையா? விண்ணப்பம், சோத்திரம், ஜெபம், வேண்டுதல். அப்போது புரிஞ்சுக்கிடுங்க, அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஒரு பொருத்தனை வாழ்க்கை பண்ணு, சாதிக்கணும். அல்லேலூயா. ஏத்தூர்ங்க ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், சகோதரர்கிட்ட கேட்டேன் முந்த நாளைக்கு. புது வண்டி வாங்கி செப்டோ ஓட்ட போகிறார். எவ்வளோடா கிடைக்கும்? ₹300 கிடைக்கும். அப்படியா? பிகாம் படிச்சிருக்கு. ரைட்டு. இது ஒரு தாகம் தீருமா? இது ஒரு தாகம் தீருமா? அல்லேலூயா. தீருமா? எத்தனை நாள் ஓட்டுவேன்? கொஞ்ச நாள் பலம் இருக்க வரைக்கும் ஓடும். அடுத்தது இடுப்பு ஒடிஞ்சு வீட்டில் தான் கிடக்கணும். இடுப்பொடிஞ்சு வீடு தான் கிடக்கும். நான் ஒன்று கேட்குறேன், உங்களை விசுவாசத்துக்கு கேட்குறேன். கேரிட்டாத்தில் தண்ணி வட்டிச்சு. எலியா அதில் உள்ள தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தார். எலியா தேடி போனானா? ஆண்டவர் தேடி கொடுத்தாரா? ஆண்டவருக்கு தெரியுது. பாருங்க, ஆண்டவருக்கு தெரியுது. சாரி பார்த்து விதைக்கு போட்டு கட்டளை கொடுக்குறார். நான் அங்கே உனக்கு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, கேரிப்பாட்டு ஆற்றுல தண்ணி வட்டி போகலாம். நீ செய்கிற தொழில் இல்லாமல் போகலாம். ஒரு வழி அடையும் போது இன்னொரு வழியை திறக்கிற தேவனாக்க நீ ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கிடுங்க, அவர் பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவரும் அந்த வீடு என்ன செய்யுது, பொழைச்சுதா இல்லையா? நீ எத்தனை நாள் இப்படி ஓட முடியும்? என் கேள்வி, உனக்கு கேள்வி வரணும், எத்தனை நாள் இப்படி ஓடுவேன்? என்ன விசுவாசம் இருக்கு உனக்கிட்ட? நீ என்ன விசுவாசிக்கிற? இதுதான் விசுவாசம் நம்ம விசுவாசிகளுக்கு. அல்லேலூயா, சோத்ராம். கவனிங்க, இன்னும் ஒன்று சொல்றாரு, சோத்திரம், உனக்கு இந்த தேவைன்று மத்திய 6:33 சோத்திரம், உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. நீ முதலாவது என்ன பண்ணு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடப்பா, உனக்கு அப்பொழுது எல்லாத்தையும் நிச்சயமாய் எல்லாவற்றையும் தருவேன்னு சொல்லலையா? அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னாரா இல்லையா? அப்போ நீ என்ன படிச்சிருக்கிற, நீ என்ன தேடுற, நீ என்ன தேடுற? சோத்திரம். எனக்கு சில ஆட்களை பார்த்து ரொம்ப சொல்ல கஷ்டம், வருத்தமாகவும் இருக்கு, அவங்களுக்காக பரிதாபப்பட வேண்டியும் இருக்கு. சரி, செயல்பாடுகளையும் நினைக்கிறோம். அல்லேலூயா. வசனங்கள் இப்படியே சொல்லுது, ஆண்டவர் இப்படி சொல்றார், அன்றைய செயல்பாடுகளை இப்படி சொல்றார். அல்லேலூயா. கவனிச்சுடுங்க, உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன் சொன்னவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உனக்கு என்ன தேவை? ராஜாத்திகிட்ட கேட்கிற, எஸ்தர் ராஜாத்திகிட்ட, ராஜாத்தியே உன் மன்றாட்டி என்ன? அவள் 3 நாள் உபவாசம் போனவளாக்கா, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தவளாக்கா. அல்லேலூயா. அதை படித்து வச்சுட்டு நீ கடந்து போகிற தவிர, சோத்ராம், உனக்கு மன்றாட்டி என்ன? ராஜ்யத்தில் பாதி வேணாலும் தரேன். அல்லேலூயா. இதுக்கு மேலே என்னையா வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்னு கேட்குறேன். சோத்திரம். ஆனால் நம்ம இது பண்ண மாட்டோம். நம்ம எஸ்தர் ராஜாதி போல 3 நாள் சாப்பிடாம இருப்பீங்களா? சாப்பிடாம இருந்து தேடுவீங்களா? அது தேட வேண்டிய நேரம் வரும்போது தேடுவீங்க. அல்லேலூயா. சோத்திரம். தேடுவாங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அவனுங்க சோத்திரம். ஒரு அம்மா பாருங்க, அங்கே என்ன சொல்றாரு? தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்வாரா? பலன் அளிக்கிறவர். சோத்திரம். ரூத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கல. ரூத்தின் புஸ்தகம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நல்லா புரிஞ்சுங்க. சோத்ரா முதலாவது சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய, அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ், கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவராலே இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த அம்மா யாரை தேடுறா தெரியுமா? சொந்த தாயை விட்டாச்சு, தகப்பனை விட்டாச்சு, சொந்த தேசத்தை விட்டாச்சு. கல்யாணம் நடந்துச்சு, நிகழ்ச்சி தெரியும். கல்யாணம் நடந்துச்சு, புருஷன் பையாச்சு, புருஷன் பையாச்சியா. சரி, இப்போ மாமியார் என்ன சொல்றா? மக்களே, நான் இனி ஒரு திருமணமாகி கல்யாணம் பற்றி பிள்ளைய பற்றி தர முடியாது. இந்த அம்மா புருஷனை இழந்தாச்சு, இந்த அம்மா பிள்ளைகளை இழந்தாச்சு. இந்த அம்மா விதவை. புரிஞ்சுக்கிடுங்க, இந்த அம்மா விதவை. அவங்க நேச்சராக சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு. ஒருதி முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் இந்த ரூத்து மாத்திரம் என்ன சொன்னா தெரியுமா? நீ அதாவது 14 படியுமா?
அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா. இதுதாங்க முடிவு. இதுதான் நீ எந்த அளவுக்கு கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற, நீ எந்த தெய்வத்தை பிடிக்கிற. ரூத்தின் தெய்வத்தை பிடிக்கிறியா? ரூத்து நகோமியுடைய தெய்வத்தை பிடிச்சா, அந்த ஜனத்தை பற்றி கொண்டாள், அந்த தேசத்தை தெரிந்து கொண்டாள். ஆனால் போவாஸ் சொல்றார், நீ உன் செய்கை கேட்ட பலன் உண்டு. ஐயா, இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்க செய்கை கேட்ட பலன் கட்டாயம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோத்ரா. அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. சோத்திரம். அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நேற்றுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு அம்மா போனில் சொன்னாங்க, திருவண்ணாமலை ஜனங்க யாராவது வந்தா இன்னொருத்தன் பிடிக்க காத்திருக்கிறான். என்னன்னு, அங்க நகை போட மாட்டாங்க, அங்க போவாதேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான் வேற சர்ச். நாங்க நகை போட்டு உங்களுக்கு தரேன்னு சொல்லி. ஐயா, உண்மைதான். அவங்க எங்க வரல? கர்த்தருடைய சட்டையின் கீழ் வரல, சாத்தானுடைய சட்டையின் கீழ் போறாங்க. இவ மட்டும் புரிஞ்சு வச்சுக்க. வேதத்தை படித்து வேதத்தை ஆராதித்தாங்க சொல்றான். சோத்திரம். நிறைய பேருக்கு அது புரிதல், நிறைய பேருக்கு அப்படி ஒரு புரிதல். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த வசனம் பொய் சொல்லுமா? விசுவாசிக்கிறவர் உண்டென்று விசுவாசிக்க தமிழத்தில் சேருகிறவர்களுக்கு தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தேடுகிறவனுடைய இருதயம் மகிழும், தேடாதவனுடைய இருதயம் என்ன செய்யும்? இருளடையும். அப்போ நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்றாரு. நீ தேடுகிற மனுஷன் ஏன் கவலைப்படணும்? எதுக்கே கவலை? சிங்கக்குட்டிக்கு என்ன பயம்? சோத்திரம். பிள்ளைகளுக்கு தகப்பம் உயிரோடு இருக்கும்போது, தாய் தகப்பம் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு கவலையா? இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளில் அடைக்கலமாய் வந்த நீ எங்க அடைக்கலமா வந்திருக்கிற? அப்படியானால் உண்மையிலே சொல்றேன், அவராலே உனக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொன்னாரே, அந்த ரூத்துக்கு கிடைச்சுன்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அல்லேலூயா. நீ சட்டையின் கீழ் வரல. எத்தனை நாள் வாரத்தில் உபவாசிக்கிற? நமக்குள்ள பேசுவோமே, நமக்குள்ள எங்க நான் வேலைக்கு போனேன். சரி, வேலைக்கு விடாம போக முடியுது இல்லையா உனக்கு? வேதபாரகன் பரிசேயருடைய நீதியில் அதிக நீதி நமக்கு வேணும்னு சொல்றாரு. அவன் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன்னு சொல்றாரு. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தசமாக கொடுக்கன்னு சொல்றான். ஒருத்தன் சொல்றாரா இல்லையா? சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். எத்தனை நாள் உபவாசிக்கிற நீ தேவாலயத்தில்? எத்தனை பைபிள் ஸ்டடிக்கு போற? வீராப்பு இருக்குது. அவன் தானே, அவர் தானே.
அவர் தானே முடியலை. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறேன். டைம் இல்லை, வேலை சொல்லிகிட்டே இரு. இல்லையா, நாள் ஒன்று வரும், அப்போ பெட்டியின் சுமடும் மொத்தமாக தருவார்னு சொல்கிறேன். அல்லேலூயா. அது வேண்டாண்டா ஒழுங்கா வா, அவருக்கு செட்டைங்களை அடைக்கலமா வா. யாரையும் செட்டைங்களை? இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டை, கர்த்தருடைய செட்டைகள் அடைக்கலமாய் வா. அல்லேலூயா. அவர் உனக்கு அடைக்கலாம். தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வேதம் சொல்லவில்லையா? சொல்லுங்க, பாருங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ அந்த அம்மாளுக்கு சும்மா விட்டார் ஆண்டவர்? தகப்பனை விட்டாரு, விட்டுச்சு, தாயை விட்டுச்சு, சொந்த தேசத்தை விட்டுச்சு, சொந்த இனத்தை விட்டுச்சு, மாமியாரை பின்பற்றி வந்தான். எண்ணத்தில் கெட்டு போனா? சொல்லுங்க, எண்ணத்தில் ஏன் கெட்டு போனா? அல்லேலூயா. எண்ணத்தில் கெட்டு போனா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு இன்னும் சொந்த தேசத்தை விடலையே, சொந்த இனத்தை விடலையே. விடுறாங்களாக்கம், புரியலை. தீபாவளி வந்தா கூப்பிடுறாங்களே, நம்ம போகட்டும் பிள்ளைகளை அனுப்புறோம் இல்லையா? நம்ம போகட்டும் பிள்ளைகளை அனுப்பலையா? என்ன அர்த்தத்தில் அனுப்புகிறோம்? அல்லேலூயா. நம்ம போகாவிட்டாலும் பிள்ளைகளை அனுப்புகிறோம். யாரை சிநேகிச்சு? ஆண்டவரை சிநேகிச்சா? ஐயா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். சொந்த மாம்சத்தில் பிறந்த சொல்லவே இல்லை. அல்லேலூயா. எங்கே போய் முடியுமா எனக்கு தெரியாது. சோத்திரம். அல்லேலூயா. வண்டி ஓட்டுறது டிரைவர் ஆகும். டிரைவர் திருப்பினா தான் வண்டி ஓடணும். வண்டிங்கிறது மனைவி, டிரைவருங்கிறது புருஷன். பிள்ளைகள் என்பது அந்த வண்டிக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ மனைவி சொல்கிறது கேட்கணுமா? வண்டி டிரைவர் ஓட்டுறதுக்கு போகுமா? வண்டிங்கிற மனைவி சொன்னால் கேட்குமா? அல்லேலூயா. சொல்லுங்கள். அதுபோல் டிரைவர் திருப்புற இடத்துலலாம் போகணும். சில டிரைவர் மாதிரி என்ன பண்ணுவான், அப்படி இப்படி திருப்புறாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்ல வரேன். ஆனால் அப்படி இப்படி திருப்பாதீங்க. இந்த வசனத்தை படிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளை மட்டும் வா, கர்த்தர் உனக்கு நிறைவான பல தருவார். அவளுக்கு புருஷன் கிடைச்சிதா? அவளுக்கு பிள்ளை கிடைச்சிதாமா? அவளுக்கு வீடு கிடைச்சிதா? அவளுக்கு ஆகாரம் கிடைச்சிதா? அவளுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் அவரது சேரும் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேடுகிறவனுடைய இருதயம் மகிழும், தேடாதவனுடைய இருதயம் இருளடையும். நல்லா புரிஞ்சுக்க. இதுதான் வித்தியாசம். நீ வேண்டாம் தேடு, இல்லை தேடாத போ, இல்லை வாழாத போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது இந்த கதை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விண்ணப்பம் அதாவது பிலிப்பியர் 4 அதிகாரத்தை 4:6 பிடிச்சிக்க. விண்ணப்பம் பண்ணிகிட்டே இரு, சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டே இரு. அவன் அக்கௌண்ட்டில் வச்சிருக்க பணம் வச்சிருக்க கேஷியர் கூப்பிடும்போது பெல் அடித்து கூப்பிடுவான். அங்கே ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அந்த உன் கையில் ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் இருக்கும். அப்போ நீ பார்த்துட்டே இருப்ப இல்லையா? அதுபோல் அவன் வெள்ள அடிக்கிறவருக்கு இருப்ப பார்த்தியா? அவன் கூப்பிட்றவருக்கு இருப்ப பார்த்தியா? அதுபோல் தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை எல்லாம் எழுதி வச்சுட்டு சோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு பொருத்தனையோடு உட்காரு. கூப்பிடுவார். அல்லேலூயா. அவருக்கு தேவை இந்த நாள் இத்தனை மணிக்கு இன்னது தேவைன்னு, இந்த நாள் இத்தனை மணிக்கு இவ்வளவு தேவைன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு நாள் 3 மணிக்கு உட்கார்ந்தோம், நானும் எனக்கு மனைவியும். மறுநாள் 3 மணி நேரம் உட்கார்ந்தோம். அந்த இடத்த விட்டு எழும்பலை. நான் மனுஷங்கிட்ட போய் கேட்டால் கிடைக்கும் ஐயா. 7,35,000 கையில் வந்து சேர்ந்துச்சு. ஒரு அல்லே சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. புண்ணியதானம் தானம். அங்கே ஒரு ஆயனி மரத்தை போய் பார்த்தோம். 2 ஆயனி மரம், 2 3 2 பெருசு கிடைச்சா நல்லது தான். 1.5 லட்சத்துக்கு ஆயனி மரத்தை சர்ச்சைக்காரர்கள் 1 லட்சத்துக்கு தரேன்னு சொல்கிறான். உலகத்தில் நிறைய பேர்கிட்ட பணம் இருந்துச்சு. நம்ம சர்ச்சுக்கும் இந்த டோரெல்லாம் போட்டு மேல் மாடியெல்லாம் டோர் போட்டிருக்கலாம். சிலர்கிட்ட பணம் வச்சுருந்தாங்க, காரியத்துக்கு உதவலை, தரல, தேவன் தரவிடல்னு வச்சுக்கிடுங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அதை வெட்டணும், அரைக்கணும், நிறைய வேலை இருக்குது. வண்டியில் ஏற்றணும், கொண்டு வரணும், நிறைய வேலை. சோத்திரம். ஆயினி மரம் அவ்வளோ மரம் பெருசு, இவ்வளோ ஒன்றும் இருக்கும், இப்படி இருக்கும். பார்த்துட்டு விட்டுட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்புறம் தான் பார்த்து ஒரு இப்படியும் வரல. கர்த்தர் செய்தார். மனோகரம் தானே ஆலோசனை பண்ணி இந்த டோரை போட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது பார்த்துக்குங்க. அல்லேலூயா. பசியாக இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஆகாரம் கொடுத்தேன்னா, அல்லது குளிர் காய்ஞ்சி போடணும் வஸ்திரம் கொடுத்தேன்னா, அதுதான் உனக்கு விசுவாசம். இல்லைன்னா செத்த விசுவாசம். நீ தேவனை விசுவாசிக்கிற பார்த்தியா? எப்போ ஒருத்தன் பசியாக இருக்கான்னு அவனுக்கு ஆகாரம் கொடு. அல்லேலூயா. பசியை பார்த்து இல்லைன்னா செத்த விசுவாசம், உயிருள்ள விசுவாசம் இல்லைன்னு யாக்கோபு எழுதுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எனக்காக இல்லை, நான் இருக்கு பாருங்க. சோத்திரம். இன்னும் வேலை மேலே நிறைய இருக்குது. ஃப்ரண்டில் ஒரு எலிவேஷன் ஒன்று வைக்கணும், பெயிண்ட் அடிக்கணும். நேற்று சகோதரி கேட்டாங்க, எப்பையா பெயிண்ட் அடிக்க போகிறீங்கன்னு பெயிண்டர் வந்து கேட்குறார். அல்லேலூயா. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எப்போ அடிக்கணும்? அல்லேலூயா. ஜெபம் அங்கே தான். இது எதுக்கு சொல்கிறேன்? உங்கள் முடிஞ்சால் ஜெபம் பண்ணும்போது ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை என்ன செய்யுங்க, தேவனுடைய ஆலயம் அழகாக இருக்கட்டு, தேவனுடைய ஆலயம் நல்லா இருக்கட்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசிப்பா. அதனால் புரிஞ்சுக்கணுங்க, கர்த்தரை தேடுகிற இருதயம் தேடுறா. இருதயத்துக்குள்ள என்ன வேணும்? உணர்வு வேணும். உணர்வு இருந்தால் தான் தேட முடியும். உணர்வு இல்லாதவன் தேட மாட்டான். முடிஞ்சால் தேடு. இருதயம் மகிமைப்பட சந்தோஷப்படட்டு. நித்தமும் தேடுன்னு சொல்கிறாரு. அவரை கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடி அப்படி சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. இன்னும் நேரம் இருக்குல்ல, அதனால் சொல்ல முடியாது. தேட வேண்டிய நேர காலம் எல்லாம் சொல்கிறாரு. என்னை சிறைக்கிறவரை நான் சிறைப்பேன். நீதிபதி 8 சொல்கிறாரு, என்னை சிறைக்கிறவரை நான் சிறைப்பேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அது மட்டுமல்ல, என்னிடத்துல ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் இருக்குது, நீதியும் இருக்கிறது. எத்தனை ஐஸ்வர்யம் இருக்கிறது, கனம் இருக்கிறது, நிலையான பொருள் இருக்கிறது, நீதி இருக்கிறது. மெய்ப்பொருளை சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா. வேணும்னா பார்த்துக்க, வேணும்னா பார்த்துக்க. 3 நாள் மணி கடந்து போவோம். சிலர் எங்கே இருக்காங்க, எங்கே போயிருக்காங்க? ஒரு அம்மா போன் பண்ணி சொன்னாங்க, வெள்ளி சனி ஞாயிறு இப்போ 3 நாள் வர வச்சு எல்லா சபையில் ஜனங்களை பிரியா வச்சு அங்கே என்னது ப்ரேயர் அமௌண்ட்டு. அல்லேலூயா. அது தப்பு இல்லை. ரட்சிக்கப்படாத தேவ ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு, நீ தேவனை அறிஞ்ச உனக்கு, சர்ச்சைக்கு போகிற உனக்கு, கல்விக்கு போகிற உனக்கு, நீ நான் கேட்குறேன், ஸ்கூலுக்கு போகிற உனக்கு, இன்னொரு ஸ்கூலு 4 ஸ்கூலுக்கு போவியா? இன்னொரு ஸ்கூலு 4, அந்த ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கான படிப்பேன். அதுதானே படித்து உத்தியோகம் பண்ணுறேன் இல்லையா? உண்டாமா? அதுபோல் இந்த வேதத்தை படித்து
இது உனக்கு விசுவாச குறைவுன்னு சொல்ல வரேன். அப்படி ஓடுறது விசுவாச குறைவு. அல்லேலூயா. அப்படி ஓடுறது விசுவாச குறைவு. நீ தேவ சமூகத்தில் காத்துரு. ஒரு நாள் முடியலையா, கூட 2 பேரை வச்சுக்க. இல்லை சர்ச்சில் போய் ஊழியக்காரர்களோட சேர்ந்துருந்து காத்துரு. ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஐயா எங்களுக்கு ஜெபம் பண்ணோம், நாங்கள் வரோம் அப்படி சொல்லுங்கள், நாங்கள் ரெடி. அல்லேலூயா. வந்திருந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணோம்.